நீலகிரி மாவட்டங்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இதுகுறித்து சுற்றுலா பயணிகளுக்கு தடையில்லை என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல எந்த தடையும் இல்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது தமிழ்நாடு அரசின் உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ராம்குமார். ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு வரக்கூடிய 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை வாகனங்களில் வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்ல உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி epass.tngea.org என்ற இணைய முகவரியில் விண்ணப்பித்து இபாஸ் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் பொதுமக்கள் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் வந்து செல்ல எந்த தடையும் இல்லை எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கோடை காலங்களில் பொதுமக்களின் வருகையை முறைப்படுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய விவரங்களையும் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கைகளையும் அவர்கள் வரும் நாள், தங்கும் கால அளவு, தங்கும் இடம் ஆகிய விவரங்களை முன்கூட்டியே இணையதளத்தின் மூலமாக தெரிவித்து விண்ணப்பித்து இபாஸ் பெற்று அந்த அடிப்படையில் வாகனங்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அனுமதிக்கப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. கோடை விடுமுறையை கழிக்கவும் சுற்றி பார்க்கவும் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு முறையான இபாஸ் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி நீலகிரி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அவர்கள் பயணிக்கும் வாகனங்கள் இபாஸ் பதிவு பயணிக்க வேண்டும் எனவும் இபாஸ் பெறுவதற்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்கள் epass.tngea.org என்ற இணைய முகவரியில் உரிய தகவல்களை தெரிவித்து 6ஆம் தேதி காலை 6 மணி முதல் இபாஸ் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தமிழ்நாடு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய இமெயில் முகவரியை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிப்பதோடு உள்நாட்டு பயணிகள் தொலைபேசி எண்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் எனவும் விண்ணப்பிக்கும் போது தானாகவே இபாஸ் கிடைத்துவிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறை வாகனங்களை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்ல வழிவகுக்கும் என்பதோடு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் பின்பற்றுவார்கள் எனவும் இந்த நடவடிக்கை காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் அச்சமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்பதோடு இபாஸ் காரணமாக பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.